அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விவசாயியோட சப்போட்டா தோட்டத்தை பார்க்க போயிருந்தோம். அங்கே ஒரு தோட்டத்தில் என்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போட்டாவில் வரக்கூடிய சப்போட்டா லீஃப் வெப்பர், அதாவது ஜிக்கோமாத், நெஃப்ரோட்டரெக்ஸ் யூக்ரோஃபில்லா அப்படின்னக்கூடிய ஒரு வகையான புழு தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த தாக்கங்கள் எப்படி வருது அப்படின்னா, ஒரு 10 இலைகளை ஒன்றா சேர்த்த மாதிரி சிலந்தி கூடு கட்டின மாதிரி உள்ள கூடு மாதிரி வலைப்பின்னல் வச்சு உள்ளே அதோட புழுக்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஃபீக்கல் பெல்லட்டை அங்கே கழிச்சு விட்டு அந்த மொத்த இலைகளையும் காலப்போக்கில் காஞ்சு போக வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சிவப்பு எறும்புன்னு சொல்லக்கூடிய ரெட் ஹேண்ட் தாக்குதலுமே அங்கே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட சிம்டமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 10 இலைகள் கூடு கட்டின மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மரங்களில் மட்டும் ரெட் ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய துருநோய்கள் தாக்கங்களுமே இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன தீர்வாக அந்த ஃபார்மருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருக்ஷோ பயோடெக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டியையும் ஃபிடிலிட்டியும் தான் சொல்லியிருந்திருக்கோம். 1 ஏக்கருக்கு 2 பாக்கெட் இன்ஃபினிட்டியையும் 2 பாக்கெட் ஃபிடிலிட்டியும் 2லிருந்து 4 நாள்கள் தண்ணியில் ஊற வச்சுருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் 2வது மற்றும் 3வது டோஸை 3 நாட்கள் இடைவெளிகளில் இவ்வாறு ஊற வச்சுருந்து வேர்க்கால்களில் சிகிச்சை அளிக்கிறது மூலமாகவும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ உங்களோட தோட்டத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் எங்களோட விவசாய ஆலோசனை உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சுக்கோங்க. நன்றி.